ஓம் சாந்தி. ஃபரிஷ்தா சொரூபத்தில் இன்னைக்கு யோகா பண்ணலாம். தேகத்திலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆகி சூட்சுமனத்துக்கு போய் நம்ம பாபா கூட பேசுவோம். பாபாட்ட நம்ம ஃபரிஷ்தாவாகி தான் ஃபரிஷ்தா பாபாவோட சூட்சுமத்தில் சந்திக்க முடியும். அப்போ ஃபரிஷ்தா ஆகிறதுக்கு முன்னால நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருந்தாதான் நாம அந்த ஃபரிஷ்தா நிலையை உடனே அனுபவம் பண்ண முடியும். வீண் எண்ணங்களோட போராடிட்டு நான் ஃபரிஷ்தா ஆகி பறக்கிறேன் அப்படின்னு நம்ம பறக்க முடியாது. ஆகையினால முதல்ல நாம நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்றைக்கு பாபா வானிலை என்ன சொல்றாரு, காலையில் நம்ம முரளி கேட்டிருப்போம். அந்த முரளியில் பாபா என்னென்ன மகா வாக்கியம் சொன்னாருங்கிறத உணர்வுபூர்வமாக நினைச்சு பார்க்கணும். சும்மா மடமடன்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது, ஒப்பிக்கக்கூடாது. பாபா என்ன சொன்னார், தலைப்பில் பாபா நமக்கு என்ன சொன்னார், கேள்விகள் என்ன சொன்னாங்க, பாபா வரதானம் என்ன கொடுத்தாரு, ஸ்லோகன் என்ன சொன்னார், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன சொன்னார் அப்படின்னு ஒரு 5 நிமிடமாவது குறைந்தது நாம் இதை நினச்சி பார்க்க வேண்டும். அப்படி நாம் முரளி பாயிண்ட்டை நினச்சி பார்க்கும்போது நம்முடைய மனம் சுத்தமாகும், எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வந்திருக்கும். பிறகு நாம் நம்முடைய மனதை ஃபரிஷ்தா நிலைக்கு கொண்டு போகிறது சுலபமாக இருக்கும். ஒருவேளை முரளி நமக்கு அன்றைக்கு முரளி நினைவுக்கு வரமாட்டேன்றது அப்படின்னா, உடனே நீங்கள் நினைவுக்கு வரல நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்து உட்கார்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நமக்கு நினைவுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் முரளியை எடுத்த உடனே டக்குன்னு பார்த்துட்டு நான் நினச்சி பார்க்குறேன் அப்படியே நம்ம செய்யக்கூடாது. நமக்கு உள்ளே இருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வர விடணும். சரி, நீங்கள் உட்காந்து நினச்சி பார்த்தீங்க, பாயிண்ட்ஸ் வரவே இல்லை, பரவாயில்லை. நேற்று கேட்ட வாணி நினைவுக்கு வருதா, அதை நினைங்க. இல்லை அவ்வியக்த வாணி நினைவுக்கு வருகிறதா, அதை நினைக்கலாம். ஆனால் பாபாவோட பாயிண்ட் நம்ம உள்ளத்துலேருந்து தானாக வரணும். அப்படி நம்ம தானாக வரவிட்டு நினைத்து பார்த்தோம் என்றால் பிறகு நாம் இந்த ஃபரிஷ்தா நிலைக்கு சென்று அனுபவம் பண்ணுவது சுலபமாக இருக்கும். ஃபரிஷ்தா உடல் எப்படி இருக்குன்னு தெரியும். பாபா சொன்னார், இந்த நேரம் சாக்காரினா அடுத்த நேரம் ஆக்காரி, அடுத்த நேரம் நிராகாரி ஸ்திதி நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. சாக்காரிங்கிறது இந்த ஸ்தூல உடல், ஆக்காரிங்கிறது தான் ஃபரிஷ்தா சூட்சம ஒளி உடல். இப்போ அந்த சூட்சம ஒளி உடலை நம்ம இந்த ஸ்தூல உடல்ல இருந்து தான் பிரித்து மேலே கொண்டு போகணும். அப்போ நாம தான் இந்த ஃபரிஷ்தா உடலை இன்னும் நமக்குள்ள எமர்ஜி செய்யணும். இதெல்லாம் எப்படி நம்ம இப்போ எமர்ஜி பண்ணி இந்த ஃபரிஷ்தா நிலையில மேலே போய் பாபாட்ட அனுபவம் பண்ணுறது, ஃபரிஷ்தா ஸ்திதியில இருந்து விஸ்வ கல்யாணம் எப்படி செய்வது, உலகத்துக்கு நன்மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா என்னுடைய அனைத்து விஸ்தாரங்களையும் சுருக்கிவிட்டு என்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்வதற்கு நான் தயாராகுகின்றேன். அனைத்து எண்ணங்களையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளுங்கள்.
நான் சூட்சும வதனத்தில் சென்று ஃபரிஷ்தா பாபாவை சந்திக்க செல்கின்றேன். அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்ய போகின்றேன். ஆத்மா நான் என் சூட்சும ஒளிவுடல் மூலமாகத்தான் ஃபரிஷ்தா பாபாவை சந்திக்க முடியும். நான் டபுள் லைட் ஆகுகின்றேன். தேகம் என்ற உணர்விலிருந்து முதலில் விடுபடுகின்றேன். என் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் உயிரும் உணர்வும் உள்ள சைத்தன்ய மணியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்குள் தூய்மையின் சக்தி நிறைந்து இருக்கின்றது. தூய்மையின் ஒளி என் ஆத்மாவை சுற்றிலும் நிறைந்து இருக்கின்றது. இந்த உடலுடைய பந்தனத்திலிருந்து நான் விடுபடுகின்றேன். கர்ம பந்தனத்தில் இருந்தும் விடுபட்ட ஆத்மா நான். என் மனதில் எந்தவித பந்தனத்தின் சுமையும் இப்போது இல்லை. அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட ஆத்மா நான். சுமைகள் எதுவும் இல்லாத, பந்தனங்களிலிருந்து விடுபட்ட லேசான மனநிலையை அனுபவம் செய்கின்றேன். இன்று பாபா எனக்காக சொன்ன மகா வாக்கியங்களை நினைத்து பார்க்கின்றேன். எனக்குள் ஆழமாக செல்கின்றேன். ஞானத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்குள் இப்போது வரவில்லை.
இப்போது நான் ஆத்மா நல்ல எண்ணங்களினால் நிறைந்து இருக்கின்றேன். மிக மிக லேசாக இருக்கின்றேன். நெற்றியில் என் ஆத்ம ஜோதி சுடர்விட்டு பிரகாசிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். தூய்மையின் பிரகாசம் என்னை சுற்றிலும் நாலாப்புறங்களிலும் சூழ்ந்திருக்கின்றது. என்னுடைய சூட்சும ஒளி உடலை நான் தான் தயார் செய்ய வேண்டும். என்னுடைய சூட்சும ஒளி உடலை இப்பொழுது என் எண்ணங்கள் மூலமாக உருவாக்குகின்றேன். பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் என் ஆத்மாவில் இருந்து தூய்மையின் ஒளியானது முதலில் என்னுடைய மூளையில் பரவுகின்றது. எனக்குள் என்னுடைய மூளையில் தூய்மையின் ஒளி பரவுகிறதை பார்க்கின்றேன். வெளியில் தலை இருக்கின்றது. மண்ணாலான இந்த சரீரம், அதற்குள் என் மூளை பிரகாசமாக இருப்பதை, ஒளியினால் மின்னுவதை பார்க்கின்றேன். மூளையில் இருந்து கண், காது, வாய், மூக்கு, இந்த முகம் முழுவதும் தூய்மையின் ஒளி பரவிக்கொண்டிருக்கின்றது. என்னுடைய முகம் முழுவதும் ஒளியினால் பிரகாசிப்பதை பார்க்கின்றேன். முகத்தில் இருந்து தூய்மையின் ஒளியானது கழுத்திற்கு, கழுத்திலிருந்து 2 புஜங்களுக்கும் பரவுகின்றது. பிறகு என் இதயம், நுரையீரலும் தூய்மையின் பிரகாசம் பரவி ஒளியினால் மின்னுகின்றது. தூய்மையின் பிரகாசமானது என் வயிற்று பகுதிக்கு பரவுகின்றது. வயிற்றுக்குள் இருக்கும் உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒளி நிறைந்து பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன்.
ஸ்தூல உடலுக்குள் என்னுடைய ஒளி உடல் மின்னிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். தூய்மையின் ஒளியானது என்னுடைய தொடைப்பாகம், முழங்கால், பாதம் வரை பரவுகின்றது. இப்பொழுது இந்த உடல் முழுவதும் ஒளி உடலாக ஆகிவிட்டது. தேகம் என்ற உணர்விலிருந்து விடுபட்ட சூட்சும ஒளி உடலாலான ஃபரிஷ்தா நான். இந்த சூட்சும ஒளி உடலை இந்த மண்ணாலான உடலில் இருந்து பிரித்து அனுபவம் செய்கின்றேன். ஒளி உடலை எனக்கு முன்னால் எமர்ஜ் செய்கின்றேன். என்னைப் போலவே இந்த சூட்சும ஒளி உடல் இருக்கின்றது. புருவ மத்தியில் சைத்தன்யமணி ஆத்மா பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றது. சூட்சும ஒளி உடல் மூலமாக ஆத்மா நான் மேலே பறந்து செல்கின்றேன். லேசாக மெதுவாக பறந்து செல்கின்றேன். எனக்கு கீழே என்னுடைய ஊர், பாரத தேசம், பல கண்டங்களும் இருப்பதை பார்க்கின்றேன். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எனக்கு அருகில் இருக்கின்றது. நிலவின் ஒளியை விட ஆத்மா என்னுடைய பிரகாசம் அதிகமாக இருக்கின்றது. இப்போது என் கால்களுக்கு இடையே பஞ்சு போன்ற வெண்ணிற மேகங்கள் மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். ஃபரிஷ்தாக்களுடைய உலகத்திற்கு நான் வந்துவிட்டேன். என்னைப் போலவே அநேக ஃபரிஷ்தாக்கள் இங்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தூய்மையின் ஒளி வெள்ளம்
எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கின்றது. தெய்வீக பிரகாசம் நிறைந்த உலகம். எனக்கு முன்னால் அவ்வியக்த பாப்தாதா இரு கைகளையும் நீட்டி புன் சிரித்த முகத்தோடு என்னை வரவேற்கின்ற பாபா வரவேற்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். எனக்கு முன்னால் பாப்தாதா சூட்சும ஒளியுடன் இருக்கின்ற வா குழந்தாய், என்னுடைய செல்லமான குழந்தை, பரிஷ்டாவாகி வந்திருக்கும் என்னுடைய அன்பான குழந்தாய், வா என்று என்னை வரவேற்கின்ற ஆத்மா நான் பாபாவின் அன்பை நினைத்து அவருடைய அன்பில் மூழ்குகின்ற என் மீது என் பாபாவிற்கு எவ்வளவு அன்பு இருக்கின்றது. இந்த பரிஷ்டாக்களுடைய உலகத்திற்கு சுயம் தானே வந்து என்னை வரவேற்கின்றார். பாபாவுடைய விரிந்த கரங்களுக்குள் செல்கின்றேன். அன்பாக பாப்தாதா பரிஷ்டா என்னை அரவணைத்துக் கொள்கின்றார். பாப்தாதாவினுடைய அன்பான அரவணைப்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்ற அளவற்ற அன்பு பார்வையின் மூலமாக பாப்தாதா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்பை எனக்குள் நிறைத்து கொண்டிருக்கின்றார். எனக்குள் அன்பு நிறைந்து கொண்டிருக்கின்றது. சக்திசாலியான திருஷ்டி பாப்தாதா எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பாப்தாதாவின் திருஷ்டி மூலமாக அனைத்து சக்திகளும் என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். தூய்மை
உண்மையான திருஷ்டி பாப் தாதா எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற தூய்மையின் கிரணங்கள் பட்டு ஆத்மா நான் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கின்ற மிக மிக லேசாகிக் கொண்டிருக்கின்ற இப்போது காந்தம் போல சிவ பாபா ஃபரிஷ்தாவாகிய என்னை பரந்தாமத்தை நோக்கி இருக்கின்ற ஃபரிஷ்தா உடலை விட்டுவிட்டு தெய்வீக நட்சத்திரமாக பாப் தாதாவுக்கு முன்னால் பரந்தாமத்தில் இருக்கின்ற சர்வசக்திவான் ஸ்ரீ பாபாவினுடைய சக்திமிக்க ஒளிக்கிரணங்கள் என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. சக்தியின் ஒளிக்கிரணங்கள் என் ஆத்மாவில் நிறைந்து என்னை சுற்றிலும் பரவுவதை அனுபவம் செய்கின்றேன். சக்தியின் கிரணங்கள் என்னிடம் இருந்து நாலாபுறங்களிலும் வெளிப்பட்டு பரவிக்கொண்டிருக்கின்றது. மேலிருந்து கீழே சூட்சும லோகத்திற்கு வருகின்ற என் ஃபரிஷ்தா உடலை அணிந்து கொள்கின்ற பிரகாசமாக மின்னக்கூடிய சரீரம் தாதாவோடு பேசுகின்ற பாபா, நீங்கள் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கின்றீர்கள். அப்பா, எனக்கு அனைத்து சம்பந்தங்களிலும் நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள். தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, குருவாக, நாயகனாக, என் இனிய நண்பனாக, என் அன்பான குழந்தையாக
அனைத்து சம்பந்தங்களிலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்காக நீங்கள் அனைத்து சம்பந்தங்களிலும் இருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் உங்கள் நினைவில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பாப் தாதா, என்னை கர்மயோகி ஆக்கிவிட்டீர்கள். டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆக்கிவிட்டீர்கள். என்னுடைய சுமைகளை எல்லாம் நீங்கள் வாங்கிக் கொண்டீர்கள் பாபா. இந்த உலகத்தில் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி ஆத்மா. வழி தெரியாமல் அனைவரும் அலைந்து கொண்டிருக்கின்றனர். வழிகாட்டி என்னை லேசாக்கி விட்டீர்கள். அப்பா, உங்கள் குழந்தையாக என்னை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சமமாக என்னை ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாப் தாதா புன்சித்துக் கொண்டே என் தலை மீது அவருடைய கரங்களை வைக்கின்ற பாப் தாதாவினுடைய கரங்கள் பட்டவுடன் என் தலை மீது சக்கரம் சுழல்கின்றது. என் நெற்றியின் மீது தன் விரலை வைத்து வெற்றியாளனாக இருப்பதற்கு விஜய் பவ என்ற வரதானத்தை திலகமாக வைக்கின்ற வெற்றியின் கழுத்து மாலையை பாபா என் கழுத்தில் அணிவிக்கின்றார். அனுபவம் செய்கின்றேன். என் தலை மீது சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. நெற்றியில் வெற்றி திலகம் எண்ணிக்கொண்டிருக்கின்றது. கழுத்தில் வெற்றியின் மாலை விழுந்திருக்கின்றது. மாயையை அழிப்பதற்கான சக்கரம், மாயையை வெற்றி அடைவதற்கான திலகம். நான் பாபாவை பார்க்கின்றேன். பாப் தாதாவினுடைய கண்களில் இருந்து வர்ணிக்க முடியாத அன்பு,
பேரன்பினுடைய ஒளிக்கதிர்கள் வெளிப்படுகின்றது. அன்பின் ஒளிக்கதிர்கள் என் மீது அருவியைப் போல் விழுந்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். பாப்தாதாவோடு இணைந்த ரூபத்தில் விஸ்வ கல்யாண்காரி ஃபரிஷ்டாவாக வதனத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்ற இப்பொழுது என் கால்களுக்கு கீழே இந்த பூமி உருண்டை இருக்கின்றது. சுழன்று கொண்டிருக்கும் பூமி உருண்டையின் மீது இப்பொழுது நான் அமர்ந்திருக்கின்றேன். இணைந்த சொருவமாக ஃபரிஷ்டா நான் முழு உலகத்திற்கும் சக்தியின் ஒளி கதிர்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஃபரிஷ்டாவாகிய என்னிடமிருந்து சக்தியின் ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு இந்த முழு உலகமும் பரவுகின்றது. ஒளிக்கதிர்கள் முழு உலகமும் பரவுவதை, பரவிக்கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். தூய்மையின் ஃபரிஷ்டா நான் என்னிடமிருந்து தூய்மையின் ஒளி கதிர்கள் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும், பஞ்ச தத்துவங்களுக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. வதனத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே இறங்கி வருகின்ற ஒளி உடலோடு ஃபரிஷ்டா நான் எங்கெல்லாம் கால் வைத்து நடந்து செல்கின்றேனோ அந்த இடமெல்லாம் செழிப்பாக இருப்பதை, பசுமையாகுவதை பார்க்கின்றேன்.
சூட்சம ஃபரிஷ்தா நான். துக்கம் அசாந்தியில் இருக்கும் என் சகோதர ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் ஒளி கதிர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அனைவருடைய துக்கம் அசாந்தியும் அழிகின்றது. இந்த உலகம் சுகம் சாந்தி நிறைந்த உலகமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. विश्व कल्याणकारी फरिश्ता நான். இந்த உலகத்திற்கு பரமாத்ம தந்தையின் செய்தியை கொடுப்பதற்காக அவதாரம் செய்திருக்கின்றேன்.
என் மூலமாக இறைவனுடைய செய்தி அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆத்மா நான் ஃபரிஷ்தா நிலையில் இருந்து என் தொடர்பில் வரும் அனைவரையும் ஃபரிஷ்தா ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். டபுள் லைட் ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். நன்றி. ஓம் சாந்தி.